திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஜான்ஸ் கல்லூரி மற்றும் பள்ளியின் விளையாட்டு மைதானம் ஆக்கிரமிக்கப்பட்ட விவகாரம் திருநெல்வேலியில் தற்போது விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது என்றே கூற வேண்டும். நேற்று காலை தனியார் நிறுவனம் நாமக்கல்லை சேர்ந்த ஃப்ரெஷ் ஃபார்ம் என்ற தனியார் நிறுவனத்தின் சார்பில் அதிகாலை 2 மணிக்கு திருநெல்வேலி பாளையங்கோட்டை பாரம்பரியம் மிக்க சென்ட் ஜான்ஸ் கல்லூரி மற்றும் பள்ளியின் 26 ஏக்கர் விளையாட்டு மைதானத்தில் 10.5 ஏக்கர் நிலம் தங்களுக்கு சொந்தமானது என கூறி ஆக்கிரமிக்கும் முயற்சி நடைபெற்றதை தொடர்ந்து திருநெல்வேலி முழுவதும் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. நாமக்கல்லை சேர்ந்த ஃப்ரெஷ் ஃபார்ம் என்ற தனியார் கம்பெனியை சேர்ந்த ரமேஷ் என்பவர் மீது தற்போது பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் புகார் ஒன்று பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார் வழங்கப்பட்டதின் அடிப்படையில் புகார் ரசீதும் பாளையங்கோட்டை காவல்துறை சார்பில் கல்லூரி மன்னிக்கவும் பள்ளி நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் இந்த புகாரினை அளித்துள்ளார். நேற்று அதிகாலை பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி பாளையங்கோட்டை சென்ட் ஜான்ஸ் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு சொந்தமான மைதானத்தை ஆக்கிரமிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட நாமக்கல்லை சேர்ந்த ஃப்ரெஷ் ஃபார்ம் நிறுவனம் அந்த பள்ளியின் காம்பவுண்ட் சுவரை உடைத்து எறிந்து தங்களுக்கு சொந்தமான இடம் என கூறி 10.5 ஏக்கர் நிலத்தை சுற்றி வேலி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டது. இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி சிஎஸ்ஐ பேராயர் பர்னபாஸ் மற்றும் பள்ளி கல்லூரியின் ஆசிரியர்கள், மாணவர்கள், நிர்வாகிகள், பாதிரியார்கள் அனைவரும் அந்த பகுதியில் சென்று போராட்டம் நடத்திய நிலையில் திருநெல்வேலி மாநகரத்தின் பாளையங்கோட்டை போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் பள்ளியின் சார்பில் இடிக்கப்பட்ட காம்பவுண்ட் சுவர் கட்டப்பட்டு வருகிறது. நேற்று மாலை அந்த பணி முடிவடைந்தது. மற்றொரு பகுதியிலும் இதுபோல் காம்பவுண்ட் சுவர் இடிக்கப்பட்டதாக பேராயர் பர்னபாஸ் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்திருந்தார். அந்த பகுதியிலும் தற்போது காம்பவுண்ட் சுவர் கட்டப்பட்டு வருவதாக கூறினார். இதற்கிடையே நேற்று அதிகாலை 2:30 மணி அளவில் நாமக்கல்லை சேர்ந்த ஃப்ரெஷ் ஃபார்ம் என்ற நிறுவனத்தின் ரமேஷ் என்பவர் தங்களது பகுதியில் அத்துமீறி நுழைந்ததாக ஜான்ஸ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாருக்கு ரசீது வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ் ஹதிமணி சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். இந்த தகவலை பாளையங்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் தில்லை நாகராஜனும் உறுதிப்படுத்தினார். இந்த புகாரின் அடிப்படையில் தற்போது விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பார்த்தீர்கள் என்றால் நாமக்கல்லை சேர்ந்த அந்த நிறுவனத்தின் சார்பிலும் பேராயர் பர்னபாஸ் மீதும் பாளையங்கோட்டை ஜான்ஸ் பள்ளி தலைமை ஆசிரியர் மீதும் தங்கள் நிலத்தில் அத்துமீறி புகுந்ததாக ஒரு புகாரும் பாளையங்கோட்டை காவல் நிலையத்திற்கு வந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது எப்படி இருந்தாலும் திருநெல்வேலி மாநகர ஆணையர் நம்மிடம் இன்று காலை பேசும்போது இது தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் இருப்பதாகவும் எனவே அது குறித்த விசாரணையை தாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். திருநெல்வேலியில் நேற்றிலிருந்து ஆரம்பித்த பரபரப்பு இன்றும் தொடர்ந்து வருகிறது. அந்த இடத்தை சுற்றிலும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. டயோசிஸ் நிர்வாகத்தை சேர்ந்தவர்களும் அப்பகுதியில் தற்போது குழுமி இருக்கின்றனர். இதுவே தற்போது திருநெல்வேலியில் இருக்கும் கள நிலவரம்.